பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் சினிமாவுக்கு வந்தேன். அதுக்கு அப்புறம் தான் கலை என்று துணிச்சலாக கூறி நான் எடுத்த படத்தை இந்தியா மட்டும் இல்லாம பேச வைத்த கன்னட இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் 2018ஆம் ஆண்டு வெளியான KGF கன்னட சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவையே வாயடைக்க வச்சிருக்கு. இந்த அளவுக்கு சிறப்பான திரைக்கதையோட KGFல புகுந்து விளையாடி இருந்தாரு பிரசாந்த் நீல். இந்த வெற்றியை தொடர்ந்து KGF படத்தோட 2வது பாகமும் உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து வசூலையும் 1000 கோடியை எட்டியது. தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றி அளித்த பிரசாந்த் நீல் அடுத்ததா முன்னணி நடிகர்களான பிரபாஸ் மற்றும் பிருத்திவிராஜோட கூட்டணியில போலே பிலிம்ஸுக்காக தலார் படத்தை இயக்கியிருந்த வேளையில தமிழின் முன்னணி நடிகர் பிரசாந்த் நீலை தொடர்பு கொண்டார். போன் கால் வந்த மாத்திரத்திலேயே குஷியான பிரசாந்த் நீலை KGF 1 மற்றும் KGF 2 படத்துக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம நாம் இணைந்து படம் பண்ணலாமான்னு கேட்டு இந்த அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அந்த நடிகர் வேறு யாரும் இல்ல, தன்னலமற்ற நடிகரான அஜித் குமார் தான். சற்றும் எதிர்பார்க்காத பிரசாந்த் நீல் அஜித்துக்கு ஓகே சொல்லியிருக்காராம். மேலும் சலார் படத்தை தொடங்கிவிட்ட காரணத்தினால அஜித்தை கொஞ்ச காலம் பொறுத்திருக்க சொல்லியிருக்காராம். அஜித் விடாமுயற்சி அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல ஒரு படம் மற்றும் சிமாரன் அடுத்தடுத்து இயக்குனர்களோட கமிட் ஆன காரணத்தினால KGF 3 படத்துக்கு அப்புறம் தான் அஜித் கூட இணையறதா சொல்லி இருக்காராம் பிரசாந்த் நீல். யாரும் எதிர்பார்க்காத வகையில சைலண்டா வெற்றி இயக்குனர்களோட கூட்டணியில வெளியாகி வராரு ஒரு கேங்ஸ்டர். இயக்குனர் பிரசாந்த் நீலோட இணையறதுனால அஜித் கண்டிப்பா பேன் இந்தியா ஸ்டாராகவும் பேன் இந்தியா மூவியாகவும் அந்த திரைப்படம் அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.